கொள்கையை உங்களுக்கு சொல்லிவிடுகிறோம். நாங்கள் அதிகமான தெரியும். என்னுடைய பேர் சிவகரன். இளைஞரணி செயலாளராக DS சிவகரன். நாங்கள் ஏற்கனவே மிக நீண்ட காலமாக உட்கட்சி ஜனநாயகம் வேணும், இந்த உட்கட்சி ஜனநாயகம் தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சிலர் கட்சிக்குள்ளே போராடி வந்திருக்கிறோம். இது கடந்த ஓராண்டுக்கு முன்னர் நாங்கள் வெளிப்படையாக இந்த உட்கட்சி ஜனநாயகமின்மை, உள்ளே இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் வெளியிலே மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது என்கின்ற நிலையை நாங்கள் கட்சியினுடைய மத்திய குழுவிலே தெரிவித்து அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு தெளிவுபடுத்திவிட்டு தான் நாங்கள் இப்ப பல காலமாக இந்த விடயங்கள் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக பேசி வருகிறோம். ஒன்று, நாங்கள் இந்த முயற்சியை நாங்கள் இன்றைக்கு நேற்று எடுக்கவில்லை. திருகோணமலையிலே 9ஆம் மாதம் 28ஆம் தேதி நடந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே இந்த விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய நிலைப்பாடு இப்படி அமைந்திருக்க வேண்டும் என்று. அதே போல் 10ஆம் மாதம் 17ஆம் தேதி நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்திலே மிக தெளிவாக நான் பகிரங்கமாக பேசியிருந்தேன். அதில் நீங்களும் பல பத்திரிகையாளர்கள் வந்திருந்தீர்கள். அதே போல 12ஆம் மாதம் 14ஆம் தேதி வவுனியாவில் நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்திலும் இந்த விடயங்களை நாங்கள் பகிரங்கமாக பேசியிருந்தோம். அதில் நான் ஒரு தீர்மானமும் கொண்டு வந்திருந்தேன். சகோதரி அனந்தி அவர்களும் இருந்திருந்தால் இந்த தேர்தலின் ஊடாக மைத்திரிபால சிறிசேனவை ஆதரிப்பதன் ஊடாக தமிழ் மக்களுக்கு விமோசனம் கிடைக்க தவறில் நீங்கள் தலைமைத்துவத்திலிருந்து எல்லோரும் விலகி செல்ல வேண்டும், தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் அந்த கருத்தை பதிவு செய்திருந்து அதை தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருந்தேன். இதற்கு பின்னதாக தலைவர் அவர்கள் இந்தியாவில் இருந்து வருகை தந்ததன் பிரகாரம் நாங்கள் பல முறை தொலைபேசி வாயிலாக நாங்கள் இந்த விடயத்தினுடைய நியாயத்தன்மை, இதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி தமிழ் மக்களுக்கு எதிர்காலத்தில் அமைந்துவிடப் போகிறது, நாங்கள் பகிரங்க ஆதரவிலே நாங்கள் ஏற்படுத்தப்படுகின்ற போது உள்ள சூழ்நிலைகள் சம்பந்தமாக நாங்கள் அவர்களுக்கு விளக்கு பேசினோம். நான் மட்டுமல்ல, நாங்கள் பல பேசினோம். ஆனால் இந்த நியாயத்தன்மைகள் ஒன்றும் அவர்களுடைய காதுகளுக்கு சென்றதா அல்லது அதனை ஏற்றுக்கொண்டார்களா புறக்கணித்தார்களா தெரியவில்லை. நாங்கள் கட்சி உழைப்பு நடவடிக்கையோ புதிய கட்சி தொடங்குவதோ அல்லது அவர்களுக்கு எதிரானவர்களோ அல்லது தமிழ் தேசியத்துக்கு மாறானவர்களோ என்ற கோட்பாட்டுக்காக நாங்கள் இந்த முயற்சியிலே நாங்கள் ஈடுபடவில்லை. உங்களுக்கு தெரியும், இளைஞர் பேரவையில் இருந்த காலத்திலும் சரி, வாலிபர் முன்னணி இருந்த காலத்திலும் சரி, இளைய சமுதாயம் என்கின்ற கோட்பாடு தலைமைத்துவத்தினுடைய நியதிகளுக்கு பொழுதும் மாறாகத்தான் இருந்தது. இன்றைய தமிழரசு கட்சியினுடைய தலைவர் கூட தலைமைத்துவத்துக்கு எதிராக அரசியலமைப்புக்கு ஆதரித்ததற்காகவும் அல்லது மாவட்ட சபையினுடைய தீர்மானத்துக்கு எதிராகவும் அவர்கள் கட்சியினுடைய தலைமைத்துவத்துக்கு எதிராக போராடி சிறை சென்ற நிலைப்பாடும் இருக்கிறது, கட்சியினால் தண்டிக்கப்பட்டதும் இருக்கிறது, கட்சியினால் சிலர் வெளியேற்றப்பட்ட நிலைப்பாடுகளும் இருக்கிறது. நாங்கள் ஒரு ஜனநாயக கோட்பாட்டினுடைய அடிப்படை பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர்கள் என்கின்ற காரணத்தினால் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் ஜனநாயக ரீதியாக சொல்லுகிறோமே தவிர நாங்கள் இதில் மறுகருத்து சிந்தனையோடோ அல்லது இந்த உட்கட்சியோ, அதாவது உள்விவகார நிலைப்பாடுகளுக்குள்ளால் இருந்து கொண்டு நாங்கள் வெளியிலே கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை. இந்த நோக்கத்தை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். நீங்கள் மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவு வாக்கு போடுவதா வாக்கு போடுவதில்லையா என்கின்ற நிலைப்பாடு நாங்கள் இருதரப்பு வாதங்களையும் தான் முன்வைப்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. நாங்கள் ஒன்று பகிரங்கமாக ஆதரவளிக்க கூடாது என்பதனுடைய பிரதானமான நோக்கமாக இருந்தது. கடும்போக்கு சிங்கள கோட்பாட்டுடையவர்கள் எல்லாம் மைத்திரிபால சிறிசேனவோடு ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். முதலாவது, மைத்திரிபால சிறிசேன அவர்கள் தமிழர்களுக்காக இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு கோட்பாட்டு ரீதியான விடயங்களையும் முன்வைக்கவில்லை. யுத்தத்தினுடைய நிறைவு கட்டத்திலே பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர். 2. மூன்றாவது விடயம், இன்றைக்கு இருக்கின்ற பிக்கு முன்னணி, கெல உரிமைய JDP வெளியில் இருந்து கொண்டு ஆதரவு கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு, சரத் பொன்சேகா, கடும் இன கோட்பாட்டுடைய UNP-யினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த நிலையில் எங்களுடைய தீர்மானம் அல்லது நாங்கள் காலம் காலமாக சொல்கின்ற தாயகம், தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணய உரிமை, இணைந்த வடக்கு கிழக்கு என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில், சுயநிர்ணயத்தின் அடிப்படையில் சமஷ்டி கட்டமைப்பான நாங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த நிலைப்பாடு இந்த கூட்டணியில் எங்களுக்கு கிடைக்குமா இல்லை என்கின்ற நிலைதான் எங்களுக்கு இருக்கிறது. ஒன்று, நாங்கள் அறிந்த விவகாரத்திலே எங்களுடைய தலைவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பேசப்பட்ட சில விஷயங்களையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். சந்திரிகா அம்மையார் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார், 13+ மேல் உங்களுக்கு தீர்வு இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார், 13 தான் உங்களுக்கு தீர்வு. மாகாண சபையை நாங்கள் ஓரளவுக்கு செயல்படுத்த விடுகிறோம், ஆளுநர் அவர்களை அமைதியாக இருக்குமாறு நாங்கள் கூறிவிடுகிறோம் என்று ரணில் விக்ரமசிங்கே அவர்களால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது.
அதாவது மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கூறியிருக்கிறார், சந்திரிகா அம்மையாரும் ரணில் விக்ரமசிங்க அவர்களோடும் நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள், அவர்கள் எடுக்கின்ற தீர்மானம் தான் முடிவாக இருக்க போகின்றது என்று. ஆகவே நாங்கள் 12 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வடக்கு கிழக்கிலே வைத்திருக்கிறோம். 60 ஆண்டு காலம் இந்த இன விடுதலை என்ற கோட்பாட்டிலே நாங்கள் போராடி இருக்கிறோம். 6 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். 40,000த்துக்கு மேற்பட்ட போராளிகளை இந்த மண்ணுக்காக நாங்கள் விடுதலையிலே தியாகத்துக்காக நாங்கள் இழந்திருக்கிறோம். இறுதி யுத்தத்திலே 1,46,792 பேரை நாங்கள் முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் இழந்திருக்கிறோம். இந்த நிலையில் இருந்து கொண்டு நாங்கள் எந்த விதமான அடிப்படை கோட்பாட்டு நிலைகளும் இல்லாமல் ஒரு இணக்க அரசியல் என்கின்ற நிலையிலே நாங்கள் வாக்களிக்க முடியுமா? அவர்கள் எங்களுக்கு வழங்குகின்ற உத்தரவாதம் என்ன? இந்த எந்த உத்தரவாதத்தில் எங்களுடைய மக்களை நாங்கள் வாக்களிக்க சொல்வது? நாங்கள் பேசுகின்ற தாயக கோட்பாட்டினுடைய கொள்கை என்ன? இந்த கொள்கையை நாங்கள் மறந்து விட்டோமா அல்லது கோட்பாட்டில் இருந்து நாங்கள் விலகி விட்டோமா என்கின்ற கேள்விதான் எங்களிடத்தில் இருந்தது. உங்களுக்கு தெரியும், 2 நாட்களுக்கு முன்னர் கிழவருமே மிக தெளிவாக சொல்லி இருந்தது, 13 தான், 13 உள்ள அதிகாரத்தை குறைக்க வேண்டும், மாகாண சபையை பலப்படுத்துகின்ற எந்த நோக்கமும் இல்லை. நாங்கள் தெரிவு குழுவுக்கு போகவில்லை, சர்வகட்சி குழுவுக்கு போகவில்லை என்றால் அங்கு வகுப்புவாதிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால் இந்த வகுப்புவாதிகள் இருந்தால் உங்களுடைய நிலைப்பாடு ஒரு தெளிவற்றதாகிவிடும், நாங்கள் இதற்கு போக முடியுமா என்பதனால் நாங்கள் அந்த 2 குழுக்களிலுமே இணைந்து கொள்ளவில்லை. அதுவும் தெரியும். நேற்று முன்தினம் அதாவது முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் தெளிவாக சொல்லியிருந்தார், வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை, அதற்கு எதிராகவே நாங்கள் கட்சி தொடங்கினோம் என்றும் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் எங்களுடைய அடிப்படை கோட்பாட்டை விட்டு நாங்கள் விலகிவிட்டோமா என்கின்ற கேள்வியைத்தான் எங்களுடைய தலைமைப்பிடத்தில் நாங்கள் பல முறை நாங்கள் முன்வைத்தோம். இது பகிரங்கமாக ஆதரிப்பது தவறு. மக்கள் தங்களுடைய முடிவை எடுத்துக் கொள்ளட்டும். அவர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ யாருக்கு வாக்களிக்கவில்லையோ என்கின்ற நிலைப்பாட்டை பற்றி நாங்கள் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோமே தவிர இதில் எங்களுக்கு மாற்று கருத்துக்கு இடம் இருக்க முடியாத மக்களுக்கு, இதில் பெரும்பான்மையான தமிழ் மக்கள் இவர்கள் வெளிப்படையாக அறிவிப்பது தவறு, வெளிப்படையாக நாங்கள் ஆதரவு வழங்குவது தவறு என்கின்ற நிலை எங்களுக்கு இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே ராஜபக்சவும் சரி மைத்திரிபாலவும் சரி இருவரும் பேயும் பிசாசும் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் பார்க்கிறோமே தவிர வெளிப்படையாக நாங்கள் இருவரையும் ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு நம்பகத்தன்மை உள்ள ஒரு தலைவர்களாக இருந்து கொள்ள முடியாது என்பதையே சொல்கிறோம். இரண்டாவது இன்னொரு நோக்கை பார்க்கின்ற போது யுத்த வெற்றியை முன்னிலைப்படுத்திய மைத்ரிபால சிறிசேன அவர்களும் தன்னுடைய பரப்புரை கூட்டங்களில் ஈடுபடுகிறார். அதற்கு அகவணக்கம் செலுத்திய பின்னர் தான் கூட்டங்களிலே தொடங்குகிறது. தற்போது அதாவது சர்வதேச ரீதியிலே அதாவது அமெரிக்காவினுடைய ஏற்பாட்டினால் ஜெனீவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பிரேரணையினுடைய நகர்வு எப்படி நகரப் போகிறது? அதாவது இலங்கையிலே விசாரிப்பதற்கு தான் விட மாட்டேன், ராணுவத்தை விசாரிக்க விட மாட்டேன், ராணுவம் குடியிருக்கிற நிலங்களில் இருந்து நான் வெளியேற்ற மாட்டேன், இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் அவர் தொடர் தேர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்ற நிலைப்பாடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எங்களை பற்றி எந்த விதமான சொல்லாடலும் சொல்லவில்லை. எங்களுடைய தீர்வு என்ன, எங்களுடைய நிலைப்பாடு என்ன, உள்குடியேற்றம் செய்ய போகிறோமா அல்லது வடக்கு கிழக்கு இணைக்க போகிறோமா அல்லது அதற்கு அப்பால் சென்று நாங்கள் கைதிகள் விடுதலை செய்ய போகிறோமா, காணாமல் போனவர்களுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறோமோ, ஒரு நம்பகத்தன்மையான விசாரணை நடத்த போகிறோமோ அல்லது நாங்கள் தீர்வு என்ன என்கின்ற எந்த ஒரு சொல்லாடலும் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லவில்லை. இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் என்ன அடிப்படையில் ஆதரிக்க முடியும் என்கின்ற கேள்வியைத்தான் நாங்கள் முன்வைக்கின்றோமே தவிர எங்களுக்குள் இதற்குள் மாற்று கருத்து இருக்க முடியாது என்பதுதான் தமிழ் மக்களுடைய அடிப்படை சிந்தனைத்துவத்தில் இருந்துதான் நாங்கள் கேட்க முனைகிறோம் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்.